ஒரு நாள் நரி ஆற்றில் தன் இரையை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது. கழுகுகள் தன்னை நெருங்கி வருவதைக் கண்ட நரி பயத்தில் தன் இரையான மீனை அப்படியே விழுங்கியது. நரியின் நேரம் சரியில்லாததால் ஒரு எலும்பு அதன் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அதை துப்பவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் நரி ரொம்பவும் கஷ்டப்பட்டது. அதனால் ஒன்றுமே சாப்பிட முடியவில்லை. பேராசை பிடித்த நரிக்கு மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க வேறு வழி இல்லாமல் நரி கொக்கின் உதவியை கேட்டு சென்றது. அந்த கொக்கால் எலும்பை வெளியே எடுக்க முடியும் என்று உறுதியாக நரி நம்பியது. ஒருவேளை இது குள்ளநரியின் தந்திரமாக இருக்கும் என எண்ணிய கொக்கு உதவி செய்ய மறுத்தது. நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன் என நரி கொக்கிடம் சத்தியம் செய்தது. அது மட்டுமின்றி இந்த இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றினால் நான் உனக்கு தகுந்த கைமாறு செய்வேன் என்றும் கூறியது. நரியின் வாய்க்குள் தன் தலையை விட கொக்கு மிகவும் பயந்தது. இருந்தாலும் இரக்க குணம் உள்ளதால் அதற்கு உதவி செய்ய எண்ணியது. நரியின் வாய்க்குள் தன் தலையை விட்டு அதன் தொண்டையில் சிக்கிக்கொண்ட முள்ளை எடுத்ததும் குள்ளநரி தன் வழியை நோக்கி நடந்தது. உடனே கொக்கு நரியை கூப்பிட்டு, எனக்கு ஏதோ பரிசு தருகிறேன் என்று சொன்னாயே, அது எங்கே என்று கேட்டது. பரிசா? அதைத்தான் நான் ஏற்கனவே தந்துவிட்டேனே. உன் தலை என் வாய்க்குள் இருந்தபோது அதை கடிக்காமல் அப்படியே விட்டதே மிகப்பெரிய பரிசுதான் என்று தந்திரமாக நரி கொக்கை கேலி செய்து சென்றது. நீதி: தீயவர்களிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்க முடியாது.